ஒன் ஆஃப் த கோட்டட் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். தல தோனியோ குமார் சங்கராக இருந்தாலும் அந்த லிஸ்ட்ல கில்லி மாமா த ஆடம் கில்க்ரஸ்டும் கண்டிப்பா இருப்பாருங்க. அவர் ஆடின காலகட்டத்திலலாம் விக்கெட் கீப்பர்ஸ்க்கு அவ்வளவா இம்பார்ட்டன்ஸ் இல்லை, ஜஸ்ட் கீப்பிங் பண்ணா போதும். பேட்டிங்ல கொஞ்சம் ரன்ஸ் அடிச்சா எப்போ இந்த ஆஸ்திரேலியாவுக்கு ஓப்பனிங் இறங்கி துவம்சம் பண்ண ஆரம்பிச்சானோ அப்பயே அதெல்லாம் மூடி போயிடுச்சு. அதாவது பேட்டிங்ல அடிச்சா அடி இடிச்சா இடி தான், விக்கெட் கீப்பிங்ல கேச்சஸ் எல்லாம் பிடிக்கவே முடியாத கேச்சஸ் அசால்ட்டா பிடிச்சி தூக்கி போடுவான். டெஸ்ட்ல நம்பர் 7 அந்த மாதிரி தான் இறங்குவாப்ல. ஆனா ஓடியில இவரும் மேத்யூ வேடன் ஓப்பனிங் இறங்கி அடி அடிப்பாங்க பாருங்க. ஆடம் கில்க்ரஸ்ட் கரியர்ல 1998க்கு அப்புறம் the rest is historyன்னு வாங்குங்க. இந்த பையன் ஓடியில துவம்சம் பண்றதை பார்த்து டெஸ்ட்ல எடுத்து போட அங்கேயும் கலக்குன்னு கலக்குறான். 99, 2003, 2007 3 வேர்ல்டு கப் அடிச்சதும் தலைவன் தான். 2003, 2007 ஃபைனல்ஸ் எல்லாம் தலைவனோட ஆட்டம் டாப் நாச்சுனே சொல்லலாம். 149 ரன் 2007 ஃபைனல்ஸ்ல அதெல்லாம் மறக்க முடியும். தலைவன் எல்லாத்தையும் அடின்னு அடிச்சு முடிச்சுட்டு 813 கேச்சஸும் பிடிச்சிட்டு 2008 ஒரு விஷயத்தை பார்த்து ரிட்டையர் ஆகிறான். அது எதனாலன்னு கமெண்ட்ஸ் லீவ். IPL அண்ணன் பண்ண சம்பவம்லாம் மறக்க முடியுமா? 2009 டெக்கான் சார்ஜர்ஸ்க்கு கப் அடிச்சு கொடுக்குறாப்ல.